ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். 16/7/2026 அன்று முதல் அடுத்த 4.5 மாதம் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய நன்மை தீமைகள் ஏராளம் உண்டு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜயோகம் என்று முன்னோர்களும் ஜோதிடர்களும் பாட்டவே படிப்பாங்க. ஒரு கிரகம் ஒருவருக்கு கெட்டு போச்சுன்னா காலம் பூராவுமே கெடுத்துக்கிட்டே இருக்காரு. அது நல்ல நிலையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா அவருக்கு ராஜயோகம்தான். ராஜாவை போல் வாழ்வார். நவ கிரகங்களில் சுப கிரகமாக குரு பகவானையும் அசுப கிரகமாக பாவ கிரகமாக சனி பகவானையும் சொல்லப்பட்டுள்ளது. ஒருவருக்கு ஒரு ராசிக்கு குரு பகவான் வருஷம் பூராவும் நற்பலன்களை செய்து கொண்டே இருக்க மாட்டார். அதே மாதிரி ஒருவருக்கு ஒரு ராசிக்கு சனி பகவான் கெடுபலன்களை கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் கட்டுப்பாடு உண்டு. அந்த கட்டுப்பாடு மீறி அந்த கிரகங்கள் செயல்படாது. சனி குரு செவ்வாய்க்கு கோச்சாரத்தில் 5வது வீட்டில் சூரியன் செல்லும்போது 5வது கட்டத்தில் சூரியன் செல்லும்போது அன்று முதல் 9வது கட்டத்தை சூரியன் கடக்கும் வரை இந்த கிரகங்களுக்கு வக்கர காலம். வக்கரம் என்பது அதாவது பின்னோக்கிய பயணம். நேர்கதியில் முன்னேறி சென்று கொண்டிருக்கக்கூடிய முன்னோக்கி பயணித்த கிரகம் வக்கரகதியில் பின்னோக்கி பயணிக்கும். தற்போது விடியற்காலை 4 மணிக்கு கிழக்கே சனி பகவானை தரிசனம் செய்யலாம். ஒரு மனிதன் ஒரு ராசிக்காரர்கள் 6 மாதம் நல்லா இருந்தாங்கன்னா 6 மாதம் பிரச்சனையில் சிக்கலில் வேதனையில் தத்தளிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று பழமொழி உண்டு. கண்டிப்பாக சனி என்ன தான் கொடுக்குறார் அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் எல்லோருக்குமே சனியுடைய தாக்கம் எல்லோருக்குமே உண்டு. சனி பகவான் என்ன கொடுக்குறார் அப்படின்னா எல்லோருக்குமே நீண்ட ஆயுளை கொடுக்குறார், திடமான உடலை கொடுக்குறார், நெஞ்சு உரம் கொடுக்குறார், இடியே விழுந்தாலும் பதறாத மனம் கொடுக்குறார். நோய் கடன் அவஸ்தை அகுமானங்கள் பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வைக்கிறது மறைச்சு வைக்கிறது சந்தேக குணங்கள் சனி பகவான் கொடுக்குறார். ஒரு மனிதனுக்கு இறை பக்தியும் இறை வழிபாட்டையும் சனி பகவான் தான் கொடுக்குறார். இதெல்லாம் எல்லோருக்குமே சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். நான்லாம் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னாலும் சனி திசை சனி புத்தி என்பது எல்லோருக்குமே உண்டு. சனி திசை பார்க்கலனாலும் சனி புத்தியை எல்லோருமே பார்த்து தீர வேண்டும். அதே மாதிரி 7.5 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி என்று ஒரு மனிதனுக்கு 3 சுற்று வந்தே தீரும். கெட்டவன் கெட்டுடில் கிட்டும் ராஜயோகம் முன்னோர்களும் ஜோதிடர்களும் பாட்டாக படிக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்து வரக்கூடிய 4.5 மாதம் சனி வக்கரகதியில் செல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி வக்கர மூலம் ஏற்படும் பலன்கள் தனித்தனியாக காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மேசம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன் காணலாம். 16/7/2026 அன்று முதல் அடுத்த 4.5 மாத காலம் மேச ராசிக்கு 12வது வீட்டிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 நாட்டு சனியில் விரயச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 12வது வீட்டிலே சனி வக்கரகதியில் அடுத்த 4.5 மாத காலம் செல்வார். கெட்டவன் கெட்டுடில் கிட்டும் ராஜயோகம் அடுத்த 4.5 மாத காலம் 12வது வீட்டிலே சனி பகவான் வக்கரமாகும் போது மேசராசிக்கு ஒரு ராஜயோகம் காத்து கொண்டிருக்கிறது. சனி பகவான் 12வது வீட்டிலே வக்கரமாகும் போது அவர் பார்க்கக்கூடிய 3 வீடுகளும் உங்களுக்கு பலன் தரும். அதாவது பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தரும்.
அதாவது சனியுடைய 10ஆம் பார்வை வந்து மேசராசிக்கு 9வது வீட்டின் மேல் விழுகிறது. உங்களுக்கு வந்து மார்ச் மாதம் முதல் வாக்கியப்படி சனி பகவான் பெயர்ச்சியான அன்று முதல 9ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். அதாவது உங்களுடைய அப்பாவோட மேசராசி என்பளுக்கு அடிக்கடி சண்டை வந்திருக்கும். உங்கள் அப்பாவை நீங்கள் வந்து எதிர்த்து பேசியிருப்பீங்க. வாடா போடான்னு கூட பேசியிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். வக்கர சனி பகவான் 9வது வீட்டை பாரி செய்யும்போது இப்போ வந்து தந்தை மகனுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒரு ஒற்றுமை மேலோங்கும். 9வது வீட்டை வக்கர சனி பகவான் பாரி செய்யும்போது இறை வழிபாட்டின் மூலம், அதாவது கோவில் கட்டுமானம், கோவில் கும்பாபிஷேகம், கோவில் திருவிழா, ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் இப்போ உங்களுக்கு கூடுதலாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோவிலுக்காக, கோவில் திருப்பணிக்காக பணங்காசு உதவி செய்யலாம். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை 9வது வீட்டின் மேல் விழும்போது கோவிலுக்கு போகலாங்கிற எண்ணம் வரும். இப்போ வந்து நீங்கள் வந்து இஷ்ட தெய்வங்களுக்கு போகலாம், உங்கள் குலதெய்வங்களுக்கு போய்ட்டுலாம். இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மேச ராசிக்கு 2வது வீட்டை வக்கர சனி பகவான் பாரி செய்கிறார். 2வது வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, 2ஆம் இடம் சார்ந்த உங்களுடைய வார்த்தை, பேச்சு, குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் அடுத்த 4.5 மாத காலம் தீரும். 2வது வீட்டை வக்கர சனி பகவான் பாரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 மாதமாக பண பற்றாக்குறை நீடிக்கும். குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு, உங்களுக்கோ பெற்றோர்களுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு அடிக்கடி நோய் நொடி வந்து கையில் இருந்த பணம் எல்லாம் செலவாயிருக்கும். வக்கர சனி பகவான் 2வது வீட்டை பாரி செய்யும்போது இப்போ அடுத்த 4.5 மாத காலம் விரைய செலவு, தண்ட செலவு இல்லாமல் குடும்பத்துக்காக பணங்காசு செலவு பண்ணுவீங்க. 2ஆம் இடம் சார்ந்து உங்களுக்கு நன்மை உண்டு. சனி பகவான் வக்கரகதியில் 2வது வீட்டை பாரி செய்யும்போது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் வந்து பதற்றப்படாமல், ஆவேசப்படாமல், அவசரப்படாமல் பொறுமையாக பதில் சொல்லுவீங்க. பேச்சுவார்த்தை வந்து தன்மையாக இருக்கும். சனி பகவான் 2வது வீட்டை பாரி செய்யும்போது கரட்டு முரட்டாக மற்றவர்களை வந்து எடுத்தெறிந்து பேசுவது, கத்துவது, இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் கடந்த 4 மாதமாகவே இருந்திருக்கும். மேச ராசிக்கு 6வது வீட்டை வக்கர சனி பகவான் நேர் 7ஆம் பார்வையால் பாரி செய்கிறார். இப்போ 6ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு இப்போ வந்து ஒரு நல்ல நிலை போயிட்டுருக்கும். 6ஆம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் அடுத்த 4.5 மாதம் மேசராசிக்கு நிவர்த்தி ஆகும். தேவையில்லாமல் நீங்கள் வந்து கடன் வாங்க தேவையில்லை. எதிரிகள், பகையாளி தொல்லை இல்லை. வக்கர சனி பகவான் 6ஆம் வீட்டை பாரி செய்யும்போது தேவையில்லாமல் உங்களுக்கு கடன் தொந்தரவு இல்லை, எதிரிகளுடைய தொந்தரவு இல்லை, வேலை நன்றாக இருக்கும், அதிக உழைப்பு இல்லை. அதாவது கடந்த 4 மாதமாக அதிகமாக கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க. அதுக்கான வருமானம், சம்பாத்தியம் மேசராசி என்பளுக்கு குறைவாக தான் இருந்திருக்கும். 6ஆம் வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது நோய் நொடி, மருத்துவ செலவுகள் குறையும். வயிறு சார்ந்த உபாதைகள் குறையும். முட்டி, மூட்டி எலும்பு, கால், பாதம், உடம்புல இருந்து வந்த வலி வேதனைகள் குறையும். 6ஆம் வீட்டை சனி பகவான் பாரி செய்யும்போது உறவுகளிடம் இருந்து வந்த பகை, விரோதங்கள் குறையும். மேசராசிக்கு விரயஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியில் 6ஆம் வீட்டை பாரி செய்யும்போது அடுத்த 4.5 மாத காலம் ஒரு நல்ல ஒற்றுமையான சூழ்நிலையை மேசராசி என்பவர்கள் அனுபவிக்கலாம். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விபத்து, தலையில் அடிபடுறது, நரம்பு வந்து சுளுக்கிக்கிறது, நரம்பு சார்ந்த பிரச்சனைலாம் கடந்த 4 மாதமாக சந்தித்திருக்கக்கூடும். அது உங்களுக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ. 7.5 நாட்டு சனியில் விரையச்சனி வருது அப்படின்னால எல்லாமே வந்து தலைகீழாக மாறி போயிடும். நல்லா பணங்காசு வசதி வாய்ப்பாக இருந்தாலும் கை செலவுக்கு பணம் இல்லாமல் அந்த வசதி வாய்ப்புகள் குறைஞ்சி போயிடும். 7.5 நாட்டு சனி நடக்கும்போது தான் குடும்பத்தில் வந்து விபத்து நடக்கும், அறுவை சிகிச்சை, எதிர்பாராத நோய் நொடி, பிணி பீடையெல்லாம் வந்து குடும்பத்துக்கு வந்து அதிகமாக வந்துடும். மேசராசிக்கு அடுத்த 4.5 மாத காலம் சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது கெட்டவன் கெட்டுடில் கிட்டும் ராஜயோகம், இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலையில் வேலை செய்யும். தொழில் சார்ந்து உங்களுக்கு வந்து வருமானம் வரும். அடுத்த 4.5 மாத காலம் ஓரளவு உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகும். இப்போ இந்த காலகட்டத்தில்
சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது உங்களுடைய சொத்துக்கள், அதாவது உடன் பிறந்தவர்கள், பங்காளிகள் ஒற்றுமையுடன் பாகப்பிரிவினை செய்யலாம். பெரியவர்களாக இருந்தால் உங்கள் சொத்துக்களை உங்கள் பிள்ளைகளுக்கு பாகம் பிரித்து வைக்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த சனி வக்கர காலம் மேச ராசி என்பதற்கு உண்டு. சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது அடுத்த 4.5 மாத காலம் மேச ராசி என்பதற்கு இந்த முட்டி எலும்பு, மூட்டு எலும்பு, நரம்பு சார்ந்த பிரச்சனை, உடல் சார்ந்த உபாதைகள் பெரும்பாலும் குறையும். பெரும்பாலும் விரைய செலவுகள் குறையும். உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 12வது வீட்டில் வக்கரகதியில் செல்லும்போது மேச ராசிக்கு ஒரு நல்ல கால சூழ்நிலை அடுத்த 4.5 மாத காலம் நிலவும். ஞானஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.